சம்மர் டைமில் ஹீட் அதிகமாக இருக்கிறனால நாகர்கோவில் சைட்லலாம் அடிக்கடி வெள்ளரிக்காய் குழம்பு பண்ணி சாப்பிடுவாங்க. நாகர்கோவில் ஸ்டைலில் வெள்ளரிக்காய் குழம்பு எப்படி பண்ணலான்ட்டு நான் உங்களுக்கு இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கு 2 வெள்ளரிக்காவை அதனோட ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்படி எடுத்துருக்கிறேன். நீள வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதனோட நடுப்பகுதி இருக்குல்ல, அதையும் நம்ம தனியாக எடுத்துருக்குறோம். நீளமாக இப்படி தான் கட் பண்ணியிருக்கிறேன். அந்த நடுப்பகுதி நமக்கு தேவையில்லை, இது நமக்கு தேவையில்லை. நீளமாக கட் பண்ணதை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணியிருக்கிறேன். இப்படி இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவை அப்படின்ட்டு பார்க்கலாம். ஒரு 3 வத்தல் எடுத்துருக்கிறேன். அது கூடவே ஒரு 5 பல் வெள்ளைப்பூடு, ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறோம். அதையும் இதில் ஆட் பண்ணுறேன். அரை முறி தேங்காவை நீள வாக்கில் வகுந்து அதையும் ஆட் பண்ணி, அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணுறோம். கொஞ்சமாக புளி சேர்க்குறோம். இதெல்லாத்தையும் மிக்சரில் கிரைண்ட் பண்ணி எடுத்துட வேண்டியதான். இப்போ நம்ம ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, ஒரு 3 வத்தலை சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணியிருக்கோம். கடுகு பொட்டுற டைமில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை ஆட் பண்ணுறோம். இப்போது நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற வெள்ளரிக்காவை அதில் கொட்டுறோம். வெள்ளரிக்காவை போட்ட பிறகு நல்லா கலந்து விட்டுக்கிடணும். அதை கலந்த பிறகு ஒரு 100 ml தண்ணி ஆட் பண்ணணும். அது எதுக்குன்னா, இந்த வெள்ளரிக்காய் வேகிறதுக்காக 100 ml தண்ணி ஆட் பண்ணுறேன். இப்போ கலந்து விட்டுக்கிடுவோம். இது கலந்த பிறகு ஒரு 3 மினிட்ஸ் கொதிக்க விட்டுறணும். இது கூடவே தேவையான அளவு உப்பு. 3 மினிட்ஸ் ஆகிட்டு பாருங்கள். ஏன்னா வெள்ளரிக்காவிலையுமே தண்ணி சத்து இருக்கிறனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்தாலே தண்ணி நிறைய வந்துடும். இப்போது ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் சேர்த்துடலாம். மசாலாவை சேர்த்த பிறகு கலந்து விட்டுக்கிடுவோம். அது நல்லா கலந்த பிறகு மசாலா அரைச்ச தண்ணி இருக்கும்ல, அந்த தண்ணியையும் இதில் நம்ம சேர்த்துடலாம். இப்போது இதை ஒரு 5 மினிட்ஸு கொதிக்க விட்டுக்கிடணும். இந்த மசாலா வாசம் போகிறது வரை நல்லா கொதிக்க விட்டுறணும். மொத்தமாக 7 மினிட்ஸில் வெள்ளரிக்காய் குழம்பு ரெடி ஆயிருங்க. இது சாதத்து கூட அப்பளம் பொரித்து முட்டை ஆம்லேட் போட்டு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். பாருங்கள், ஓரளவுக்கு வெந்து கிடச்சிட்டு. இவ்வளோதான், ரொம்பவே ஈஸியாக குயிக்காக முடிஞ்சிடும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை மறக்காமல் பண்ணி பாருங்கள். எந்த கிளைமேட்டுக்குனாலும் இந்த குழம்பு பண்ணி சாப்பிடலாம். ஆனால் சம்மர் டைமில் நம்ம உடம்புல உள்ள ஹீட்டை தணிக்கும். அதனால் இந்த டைமில் நம்ம பண்ணி சாப்பிட்டோன்னா உடம்புக்கு நல்லது. இந்த குழம்பு கூட அப்பளமும் முட்டை ஆம்லேட்டு மட்டும் இல்லாமல் மீன் பொரித்து சாப்பிடலாம். வேறு எந்த பொரியல்னாலும் இது கூட வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்த அனைவருக்கும் காட் பிளஸ் யூ.